ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான முறையில் வெங்காய கச்சோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மெஷர்மெண்ட்டால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் சூடான எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதாவது கையில் பிடிப்படணும், மாவு கொழுக்கட்டை மாதிரி அது பிடிச்சா பிடிப்பு வரணும். அப்போ தான் வந்து நம்ம சூப்பராக இருக்கும் கச்சோரி. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டோம். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, நான் ஒன்றும் பாதியமாக மத்தால உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பொரியட்டும். அடுத்ததாக வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன சைஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆக தேவையில்லை, 3/4 பாகம் வதங்கிட்டால் போதும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வந்து வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மாங்காய் தூள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் இந்த பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கோம். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த கடலை மாவு வாசனை போயிடும், அதுக்காக தான். இப்போ ஸ்டஃபிங்கும் வந்து ரெடி ஆக போகுது. அடுத்ததாக வந்து கொத்தமல்லியை தூவிக்கலாம். தூவிட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறணும். இப்போ வந்து மாவு எடுத்துடுறேன். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டஃபிங்கும் ஆறிடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கிண்ணம் மாதிரி செஞ்சு அதில் வந்து ஸ்டஃபிங்கை ஃபில்அப் பண்ணலாம். எண்ணெய் ஒரு பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுருக்கேன். லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் தட்டி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நான் 4 பீஸாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடாதீங்க, மேலே வெந்துடும், அப்புறம் உள்ளுக்கு வந்து அந்த அளவுக்கு வேகாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ எப்படி உப்பி மேலே வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாஸோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.